பலூன் இருக்கு இல்லையா, நீங்க 2 பேருமே உங்களோட ஸ்டமக் சைடுல வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு டமால்னு ஓடிக்கணும். அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க சார். ரெடி ஸ்டெடி கோ ப்ரோ. ஏன்னா கஷ்டமா கொடுப்பீங்க பார்த்தா ஒரு பலூன் கொடுத்து வயித்துல ஓடிக்கணும். என்ன இப்படி டமால்னு ஓடிச்சிட்டீங்க சார்? கேமரால கேப்சர் ஆச்சான்னு கூட தெரியல. பிடிச்சிங்களாப்பா அதை? மைனர் ப்ராப்பர்ட்டி. இன்னும் ஒரு பலூன் சார் கேமராக்காக. ஒன் மோர் டைம். ரெடி சார். லவ்வா பிடிங்க சார். இல்ல 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 எனக்கு தெரியாது. உடைக்கணும் உடைக்கணும். கியூட்டி ஃபெலோஸ். அப்போ வால் இருக்கு இல்லையே, இப்போ திடீர்னு எப்படி உங்க 2 பேருக்கு இவ்வளோ வால் முளைச்சிருச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த பசங்களால் தான். அதாவது இந்த ஒரு ஷோ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன் தான். அந்த குக்கிங் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் மோர் ஆஃப் ஃபன் எலிமெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மக்கள் வந்து இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, நாங்கள் வந்து பார்த்து நிறையா வந்து சிரிச்சு இருக்கோம், எங்கள் கவலையெல்லாம் மறந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆல் திஸ் பீப்புள் ஒன்லி காரணம். சிவாங்கிலேருந்து, புகழ்லேருந்து, மணிமேகலையிலேருந்து, அஸ்வின், ஆல் திஸ் பீப்புள் தான் மெயின். ஆக்சுவலாக எங்கள் பார்ட் நாங்களும் வந்து, நான் என் வயசு சொல்ல மாட்டேன், நாங்களும் வந்து அவங்களோட நாங்களும் வந்து இவங்களோட சேர்ந்து சின்ன பிள்ளைங்களா டான்ஸ் ஆடிட்டு அழகாக அவங்களோட கூட இருந்து. ஸோ காட் பிளஸ் ஆல் கிட்ஸ் ஹியர். தேங்க் யூ. இதுதான் என்னுடைய சீக்ரெட். இப்போ நான் எவ்வளோ எங்கே இருக்கேன் பிரியங்கா பார்த்தீங்களா? ஹேண்ட்ஸம் அண்ட் ஹாட். யா யா மேன். ஸோ அது காரணமே இவங்க தான். ஐ கேன் see that. தேங்க் யூ தாமு சார். வெங்கடேஷ் பட் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். எப்போ சார் நீங்கள் இப்படி ஆனீங்க? இப்படி நான் உங்களை பார்த்ததே இல்லையே சார். ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் இப்படி இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆன் ஸ்க்ரீனில் ஆனால் இப்படி ஒரு நாட்டி ஃபெலோவாக நீங்கள் இருப்பீங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. விதி. தாமு சார் ஒரு ஸ்பெஷல் ஷூட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் 2 பேருமே இல்லை. நான், ராமர் எல்லாம் இருந்தோம். கோமாலிஸ்லாம் இருந்தாங்க. குக்கு மட்டும் மாற்றிட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நிஜமாலுமே வந்து எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள்? முதல்ல சார்லாம் உஷாரு மூந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுறா அப்படி. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த ஒரு அது என்ன ஐட்டம், ஏதோ ஒன்று ஆலுவும் சப்பாத்தியோ ஏதோ ஒன்று செஞ்சு ஒன்று கொடுத்தாங்க. ஆலு பரோட்டாவா? 3 மணிக்கு சார். சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி அடிச்சிக்கிச்சு எனக்குலாம். அப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு கஷ்டத்தை சொல்லுங்க. அது மாதிரி கொடூரமான டிஷ் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா? எங்களுக்கு சமயத்தில் ஆகிறது உண்டு, வேறு வழி இல்லையே, வேஷம் போட்டாச்சு இல்லை, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதாவது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா உள்ளமாக இறங்கி போயிட்டு துப்பிட்டு வந்துடுறது. அவ்வளோ. ஓ, இந்த மாதிரி டிவில காமிச்சதே கிடையாது. தெரியாது இல்லை, டிவிக்கே, அதாவது கேமராக்கே தெரியாது. அது கேமராக்கே தெரியாத அளவுக்கு தெரியுங்க. ஸோ இருக்கு. பட் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ஐ டோன்ட் கால் தம் கோமாலிஸ், தேர் ஆல்சோ ஈக்குவலி டு குக்ஸ். அதுதான் எனக்கு வந்து இந்த இதில் வந்து இவங்க இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டது வந்து பெரிய விஷயம்.